ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நைட்டு நடந்தது. என்னதெல்லாம் நடந்துச்சுன்னா, முதல்ல வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் ஆடினாங்க. அதுவும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்கேஜி, யுகேஜி எல்லாமே ஆடினாங்க. நான் ஸ்டார்ட்டிங் போகலை. அதனால் எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ! அவ்வளோ க்யூட்டாக பெர்ஃபார்மன்ஸு செமையாக இருந்துச்சு. இதில் வேறு ஒரு காமெடி என்னென்னா, இந்த டாக்டர் பொண்ணு இருக்குல்ல, "ஓ நீ என்னம்மா பண்ணுற?" அப்படின்னு கேட்டால், டீச்சர் படிக்கேன் அப்படின்னு சொல்லிருச்சு. எங்களுக்கு எல்லாரும் சிரிப்பு தாங்க முடியல. அதுக்கப்புறம் கேட்டால், நான் டாக்டர் படிக்கிறேன், நான் டாக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. செம்ம காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த வீரவாளி ஏந்தி சொன்ன அந்த பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ அழகாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் சொல்லும்போது, அந்த வசனங்களை பேசும்போது சின்ன பிள்ளைங்க பேசுகிற மாதிரியே இல்லை, கொஞ்சம் இதாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்க கொஞ்சம் மெச்சூரிட்டியாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இந்த பிள்ளை இந்த ஒரு ஸ்டெப்பை தான் போட்டுச்சு. ஆனால் ஃபுல் சாங்குக்கும் இந்த ஒரு ஸ்டெப்பை போட்டுட்டு முடிச்சுட்டு போயிருச்சு. என் பையனும் அதே மாதிரி தான் மட்டை சாங்குக்கு ஆடினான் பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்டெப்பை தான், அதை மட்டும் போட்டுட்டு அப்படியே போயிட்டான். பக்கத்துலேயே சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா டான்ஸ் போட்டுட்டு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதையும் ஒரு கிளிப் எடுப்போமேன்னு எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக குரூப் டான்ஸ் மாதிரி ஆடினாங்க. ஐயோ! அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ டான்ஸு க்யூட்டாக ஆடுறத பார்க்குறதுக்கே ஆஹா கண்ணே அப்படியே பூரிச்சு போகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லெவலுக்கு இருந்துச்சு. அப்புறம் பேசுகிறதும், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி எல்லாத்துலேயும் அவ்வளோ அழகாக பேசுனாங்க. இதான் என் பையன், இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும்தாங்க போடுவான், அதுக்கு மேலே போட்டதே இல்லை. அப்புறம் மூத்தவன் வந்து டான்ஸ் ஆடினான். அவன் விசில் போர்டுக்கு ஆடினான். அந்த விசில் போர்டுக்கு வந்து எங்கள் குழந்தை பசங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. யோகித்தும் அதர்வாவும் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்களும் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து ஆடினாங்க. நல்லா க்யூட்டாகவே ஆடினாங்க. ஏதோ 1, 2 ஸ்டெப்பெல்லாம் மறந்துட்டான். என்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டு போனாப்புல. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் மறந்துட்டாப்புல. சரி, சின்ன பிள்ளைங்கன்னா அப்படி தானே இருக்கும். ஆனால் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என் கொழுந்தனோட காமெடி, என் கொழுந்தனும் இன்னொரு பையனும் சேர்ந்துட்டு குடிகார வேஷம் மாதிரி போட்டுட்டு ஒரு காமெடி பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு போலீஸ்காரன் தம்பி ஒன்று இருந்துச்சு இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில். டேய் அங்கே போய் அவனுங்களை போய் அடித்து நீ தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த மேடைக்கிட்டேயே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். டேய் நான் வாரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே அந்த சாங்கே முடிச்சு விட்டாங்க. அதனால் சரி விடுங்க, அடுத்த இதில் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் மறுபடியும் டான்ஸ் ஆடினுச்சு. இது வந்து என் குழந்த பொண்ணு அச்சோ அச்சோ அச்சச்சோ அந்த சாங்குக்கு ஆடினா அழகாக ஆடினா. நான் சொல்லி கொடுத்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, க்யூட்டாக இருந்தா. அதுக்கப்புறம் இந்த டான்ஸு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பசங்களுக்கு டான்ஸுக்கு வந்து ப்ரைஸ்லாம் கிடைக்கல. ஆனால் வந்து ஆறுதல் ப்ரைஸுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதில் 2 பேருக்கும் கிடச்சிது. பலூன் உடைத்தல் போட்டியில் வந்து என் பசங்க 3 பேரும் சேர்ந்து நல்லா கலக்குன்னு கலக்கி 3 பேருக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருந்துச்சு. அவனும் செம்ம டஃப்பாக கொடுத்தாப்புல. என் பையன் 2 பேரும் இருந்தாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் செகண்ட் ஸ்டாண்டர்டும் நடந்துச்சு. மூத்தவனும் இருந்தான், 2வது பையனும் இருந்தான். அது போக என் கொழுந்த பையனும் இருந்தான். என் பசங்க என்ன பண்ணாங்கன்னா, என் கொழுந்த பையன் குள்ளதை அவன் உடைக்க மாட்டேங்கான், என் கொழுந்த பையன் என் பையன் இதை உடைக்க மாட்டேங்கான். இப்போ இன்னொரு பையன் இருக்கான், அவன் இதை உடைக்க போகிறாங்க. அவன் 2 பேர்கிட்டையும் நல்ல டஃப்பு கொடுத்தான். அவ்வளோ அழகாக பண்ணாங்க. அதனால எனக்கு வந்து அது பார்க்கவே காமெடியாக இருந்துச்சு. லாஸ்ட்டு பார்த்தா ரொம்ப நேரம் ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு, உங்கள் 3 பேருக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து விட்டுட்டாங்க. அதனால அவன் வந்துட்டும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாப்புல. அந்த இதில் 3 இது வாங்கினாங்க. அப்புறம் நிறைய டான்ஸு அது இதுன்னு போணுச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக அப்போ என்ஜாய் பண்ணி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு பார்க்க இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. ஆனால் என்ன டைம் தான் ரொம்ப நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பசங்க 2 பேரும் டான்ஸுக்கு வந்து ஆறுதல் ப்ரைஸ் வாங்கினாங்க. ஒரு பையன் மட்டும் இதுக்காக வாங்கினான், என்னது பலூன் உடைத்தல் போட்டியில் ஃபஸ்ட்டு வந்தாப்புல. அதனால் அதுக்கு வாங்கினாங்க. அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா செம காமெடியாக இருக்கும். ஏன்னா 3 பேர் சேர்ந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. 3 பேருமே உடைக்கவே மாட்டேங்கிறாங்க. இவன் அவன் பலூனை உடைக்க மாட்டேங்கான், அவன் இவன் பலூனை உடைக்க மாட்டேங்கான். சேஃப்டி பண்ணுறதுல தான் இருந்தாங்க. அதனால் அது நல்லா ஜாலியாக போணுச்சு. இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ அனுப்புகிறேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.